யாரிவளோ கண் தேடியதோ காத்தி. இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் போகிற வீடியோ மாதிரி எப்படி நம்ம சூப்பராக மேக் பண்ணுற அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ப்ளஸ் அடையாளத்தை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா சென்ட்ரலுக்கு ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். 9, 16. பிறகு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா செட்டிங் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எடிட்டிங் வாங்க. எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே இருக்க ஆப்ஷனை டிக் மார்க் பண்ணுங்கள். இப்போ டன் கொடுங்க. கொடுத்ததுக்கு பிறகு இப்போ நீங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபோட்டோ செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ டன் கொடுப்போம். கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். எல்லா ஃபோட்டோவுக்குமே நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோவுக்கும் எனேபிள் பண்ணுவாங்க. பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் லேயர் போயிட்டு மீடியா போங்க. மீடியா போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டெம்ப்ளேட் எடுத்து வாங்க. இந்த டெம்ப்ளேட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. அது மூலமாக டெவலப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்ன்ற ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு வாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் அப்படின்றத டிக் மார்க் வந்து டன் கொடுத்துருங்க. எகன் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ டச் பண்ணுங்கள். டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஸ்பிளே பண்ணுங்கள். ஓகே, டன் கொடுங்க. எகன் அந்த வீடியோ டச் பண்ணி சவுண்டை நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். பண்ணதுக்கு பிறகு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ஓகே, கம்ப்ளீட் ஆகிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் இதுக்கு நம்ம எஃபர்ட் கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அடையாளத்தை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி எஃபர்ட்க்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் இதில் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கொடுக்க போகிறது என்ன அப்படின்னா இந்த எஃபர்ட் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ நான் இதை தான் கொடுக்க போகிறேன். இப்போ டன் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இதில் 6 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த 6 ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இது இல்லை அப்படின்னு சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட் மோர்ன்ற ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் டெவலப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எஃபர்ட் கொடுப்போம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா லேயர் போவோம். லேயர் போயிட்டு மீடியா போவோம். மீடியா போயிட்டு ஒரு சிம்பிள் எஃபர்ட்டை நம்ம கொடுப்போம். ஸோ நம்ம இதை கொடுத்துக்கொள்ளுவோம். இதை ஃபுல் டிஸ்பிளே பண்ணுங்கள். பண்ணதுக்கு பிறகு எகன் அந்த வீடியோ டச் பண்ணி பிளெண்டிங் வாங்க. வந்து ஸ்க்ரீன்ன்றதை ஆன் பண்ணுங்கள். டன் கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் எகன் அந்த வீடியோ டச் பண்ணி சவுண்டை நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். டன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் பேக்ரவுண்டில் நம்ம ஒரு ஆடியோ சாங் உங்களுக்கு கொடுத்துக்கொள்ளணும். ஸோ நீங்கள் ஆடியோ போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஒரு ஆடியோ சாங் உண்டு. ஓகே, இப்போ நான் செலக்ட் பண்ணித்தேன். கொடுத்து இப்போ டன் கொடுக்கேன். இப்போ பார்த்துப்போம் நான் ப்ளே பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவும் கம்ப்ளீட் ஆகிட்டு. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம சேவ் கொடுப்போம். மேலே பார்த்தீங்கன்னா ஐக்கான் இருக்குது. அந்த சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எக்ஸ்போர்ட் அப்படின்றீங்க. அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் உங்களுக்கு டெவலப் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வீடியோ ஒன்று ரெடி ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி இலவான முறையில் நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ நீங்கள் மேக் பண்ண முடியும். ஸோ இப்படி நம்ம மேக் பண்ணுறதுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை போல் இன்ட்ரெஸ்டான தகவல் வேணும்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய், see you.